ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. நம்ம ப்ரமோ 3ல பார்த்த டாஸ்க் தான். தஷிகா வந்துட்டு ரீட் பண்ணுறாங்க. அதாவது எல்லா ஏஞ்சல்ஸும் உட்காந்துட்டு டெவில்ஸை வந்துட்டு ஒரு டெவில்கிட்டையும் அவங்க பார்த்த ஈவில் சைடை சொல்லணும். சொல்லிவிட்டு கடைசியாக 8 பேரையும் ரேங்க் பண்ணணும். எப்படி டெவிலில் நம்பர் 1 to நம்பர் 8னு அவங்க ரேங்க் பண்ணணும். இதான் அந்த டாஸ்க்கு. ஸோ ஒருத்தராக வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அன்ஷிதா நம்ம ஆல்ரெடி ப்ரமோலே பார்த்தோம். இப்போ சத்யா வராங்க. சத்யா வந்துட்டு மஞ்சரியை சூனியக்கார கிழவி அப்படின்னு சொல்கிறாங்க. சூனிய கிழவி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. பட் பவித்ரா, ஆனந்தி, ரஞ்சித் இவங்கெல்லாம் சிரிக்கலை. அந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்கெல்லாம் சிரிக்காமல் அமைதியாக இருக்காங்க. மற்ற எல்லோரும் சிரிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இது வந்து ஏஞ்சல்ஸ் சிரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸு. ஸோ எல்லோரும் மஞ்சரி சொன்னோன்னே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை வந்துட்டு சூனியக்கார கிழவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏஞ்சல்ஸ் கிட்ட ஈவில் சைடை தான் பார்க்க சொன்னாங்க. அது கரெக்டு தான். பட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். சத்யா பேசினது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் எங்கே இருந்தோடனே தெரியாமல் இருந்த சத்யா திடீர்னு வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. அப்புறம் சாச்சனாவை வந்து குட்டி பாப்பா அந்த மாதிரி ஈஸியாக விட்டுட்டாரு. அண்ட் ஆல்சோ ராணவ் வந்து பொம்மை பேய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மற்ற எல்லாரையும் இப்போ தீபக் வந்துட்டு பெரிய பேய் அப்படிங்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறதே வந்துட்டு கொஞ்சம் மோசமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா, எல்லாருக்கும் அப்படி ஃபீல் ஆச்சாங்கிறது தெரியல. உங்களுக்கும் அதே மாதிரி சத்யாவோட பேச்சு ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டிங்காக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.